தென்காசி மாவட்டம் மங்களாபுரத்தில் நடிகர் வடிவேல் படபாணியில் குளத்தை காணவில்லை என விவசாயிகள் போஸ்டர் ஒட்டி இருக்கிறார்கள். நடந்தது என்ன? குளத்தையே காணவில்லை என கிராம மக்கள் போஸ்டர் அடித்து ஒட்டி கவனத்தை ஈர்த்துள்ளனர். காணாமல் போன குளம் தற்பொழுது யார் வசம் உள்ளது? தென்காசி மாவட்டம் கடையநல்லூரை அடுத்த மங்களாபுரம் கிராமம் அமைந்துள்ளது. இந்த கிராமத்தில் ஆண்டுதோறும் 600க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் விவசாய பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த விவசாய நிலங்களுக்கு பன்னீருகை பேரி பெரியகுளம் மற்றும் சிவசங்கர கால்வாய் வழியாக நீர்ப்பாசனம் கிடைக்கப்பெற்று வந்தது. இதனால் இப்பகுதியில் விவசாயம் செழித்து வளர்ந்து வந்தது. இந்த நிலையில் ஆண்டுதோறும் தவறாமல் தண்ணீர் வழங்கி வந்த குளம் மற்றும் கால்வாயை காணவில்லை என அப்பகுதி மக்கள் விவசாயிகள் மாவட்ட ஆட்சியர் துரை ரவிச்சந்திரனிடம் குளம் மற்றும் தனிநபர்கள் போட்டி போட்டுக்கொண்டு சிறிது சிறிதாக ஆக்கிரமித்து தற்பொழுது முற்றிலும் மறைத்து விட்டதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஊர் சார்பா நாங்க இப்படி போய் ஒரு குளத்தை காணலன்னு சொல்லி ஒரு மனு கொடுத்திருக்கிறோம். அரசுக்கு பாத்தியப்பட்டது. அரசு நிலங்களை இப்படி ஆக்கிரமிப்பு பண்ணி ஒரு குளம் இருந்ததற்கான அடையாளமே இல்லாத இருக்கிறது. இதை மீறி நாங்க மனு கொடுத்திருக்கிறோம். அரசாங்கம் முன்னின்று போர்க்கால அடிப்படையில் இதை சரி செய்து தருவதாக இருந்தால் ஓகே, இல்ல தாமதமாகும் பட்சம் நீதிமன்றத்தை அணுகுவதற்கும் பொதுமக்கள் சார்பாகவும் விவசாயிகள் சார்பாகவும் தயாராகிட்டு வரோம். நாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம். மனு கொடுத்திருக்கிறோம். இந்த கடைசி மனு மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லைன்னா நீதிமன்றத்தின் மூலமா நாங்க நடவடிக்கை எடுக்க தர ஒரு வழி எங்களுக்கு தெரியல சார். குளம் அமைந்திருக்கும் பகுதியில் ஆங்காங்கே கற்களை நட்டு தனித்தனியாக நிலங்களை ஏராளமானோர் ஆக்கிரமித்துள்ளனர். இதுபோன்ற ஆக்கிரமிப்புகள் காரணமாக வருங்காலங்களில் விவசாய பணிகளை மேற்கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டு விவசாய தொழில் அடியோடு பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் அச்சம் தெரிவித்துள்ளனர். பொதுமக்கள்லாம் குளத்தை காணல, கால்வாயை காணலன்னு சொல்லி நேற்று வால் போஸ்ட் பார்த்த உடனே எங்களுக்கு ராத்திரி தூக்கம் இல்லை. காலைல எந்திரிச்சு முதல்ல இங்கே வந்தோம். மக்கள்லாம் பேசினாங்க. கீழ்புறம் அழகா கால்வாய் வெட்டி இருக்கு. நடுமையை மட்டும் மறைச்சி மண்ணள்ளி மேடை வாக்கியிருக்கு. இதை எடுக்கணும். இந்த ஆக்கிரமிப்புகள் குறித்து மாவட்ட நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. பொதுக்குளத்து நிலம் என்ற அச்சம் சிறிதும் இன்றி மனம் போன போக்கில் அப்பட்டமாக ஆக்கிரமிப்பு நிகழ்த்தப்பட்டிருப்பது வேதனை அளிப்பதாக விவசாயிகள் பலரும் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் அனைவரும் ஒன்றிணைந்து குளத்தை காணவில்லை என போஸ்டர் அடித்து ஒட்டியதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ஆக்கிரமிப்பை அகற்றி பன்னீர் குளத்துக்கு தண்ணீர் வருவதற்கான நடவடிக்கையை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும். அணுகப்பட்ட நிலங்கள் என்பது கடுமையாக பாதிக்கப்படுது. 5000க்கும் மேற்பட்ட மக்கள், கிராம மக்கள் அதை நம்பிதான் வாழ்வாரம் இருக்கு. ஆகவே இது மீது உரிய போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கைகள் வலியுறுத்தி தமிழ்நாடு விவசாய சங்கமும் இணைந்து மங்களாபுரம் விவசாயிகளுடைய விவசாயத்தை பாதுகாப்பான நடவடிக்கையில் தீவிரமாக இறங்கும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். குளத்திற்கு செல்லக்கூடிய கால்வாயை மட்டுமல்லாமல் குளத்தையும் சேர்த்து ஆக்கிரமிப்பு செய்து தனிநபர்கள் வேலியிட்டு சொந்தம் கொண்டாடி வருவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இதனால் குளத்தில் தேங்கியிருக்க வேண்டிய நீர் குறைந்து குட்டை போல் காட்சியளிக்கிறது. சுமார் 600 ஏக்கருக்கு மேலான விவசாய நிலங்கள் நீர்ப்பாசன வசதியின்றி பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காத நிலையில் தமிழக அரசு இந்த விவகாரத்தில் தலையிட்டு ஆக்கிரமிப்பு நிலங்களை அகற்றி குளத்தை மீட்டுத்தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் இது குறித்து பொதுப்பணித்துறை அதிகாரியிடம் கேட்டபோது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். நடிகர் வடிவேலு படப்பாணியில் குளத்தை காணவில்லை என விவசாயிகள் போஸ்டர் அடித்து கவனத்தை ஈர்த்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. விவசாயிகளுக்கு குளம் திரும்ப கிடைக்குமா? ஆக்கிரமிப்பாளர்களுக்கு அரசு பாடம் கற்பிக்குமா? பொறுத்திருந்து பார்ப்போம்.